வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் 2 விதமான நான்வெஜ் ஐட்டம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் சுக்காவும் ஃப்ரான் தொக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பண்ண போகிறோம். சிக்கனுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரான் தொக்குக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறணும். 100 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த ப்ரான் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வெள்ளைப்பூடை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். 12 வெள்ளைப்பூடு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் இந்த வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சிக்கனுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ சிக்கனுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக கட் பண்ண தக்காளி 2 தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரான் தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணதுக்கு பதிலாக 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா நைஸாக சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்களா சிக்கனில் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுலேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும். பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. தண்ணியும் நல்லா விட்டு வந்திருக்கு. இதுக்கு மசாலா பவுட்ரு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மசாலா பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேறு எந்த மசாலா பவுடரும் சேர்க்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு குழம்பு பவுட்ரு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பவுட்ரு சேர்த்துக்கிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மசாலா பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா காரமெல்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ ஃப்ரானுக்கு பார்த்தீங்கன்னா அது தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு முக்கியமான மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா பவுடர் தான். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீதம் இருக்க மசாலா நெக்ஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஃப்ரானை பார்த்தீங்கன்னா நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். உள்ள நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பெல்லாம் நல்லா எடுத்துருங்க. 2 பக்கமும் நரம்பு இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம்.
இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடாய் பத்தலை, நான் வேறு கடாயில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நல்லா வேகணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் கடாய் கொஞ்சம் பெரிய கடாயாக சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும், அதுவே தண்ணி வெளியே வந்திருக்கு. நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ ப்ரானில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த ப்ரானில் இருக்க தண்ணியே வெளியே வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் சுக்காவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இதையும் நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ப்ரானும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவெல்லாம் நிறையா இருக்கும். சூடான சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விதமான நான்வெஜ் ஐட்டம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய்.